ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் குவைத்தில் இருந்து வந்துள்ள மிக முக்கியமான அப்டேட் தான் முழு விவரங்களுடன் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா 18 நம்பர் விசா வச்சிருக்கிறவங்களுக்கு பெரிய சலுகை, அப்புறம் சாகில் ஆப்பில் புதிய சேவை கொண்டு வந்திருக்காங்க, ஒரு வைரல் வீடியோ உண்மையா இல்லையான்றதை பார்க்கலாம், கொலை வழக்கில் மரண தண்டனை பற்றி பார்க்கலாம், பள்ளி பேருந்து குறித்து அரசின் வேண்டுகோள் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமானது. ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வைரல் வீடியோ உண்மையா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். சமீபத்தில் சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சு. ஒரு குவைத்தி சிறுவன் தன் அம்மாவின் பேங்க் கார்டை பயன்படுத்தி ரமலான் காலத்தில் தொழிலாளர்களுக்கு உணவு வாங்கி வழங்கியிருக்காங்க. இதுல என்ன சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா, பலர் இது போலியான வீடியோ அப்படின்னு சொன்னாங்க. விசாரணைக்கு பிறகுதான் என்னன்னு தெரிய வந்திருக்கு. பேங்க் கார்டு வந்து திருடு கிடையாது, இது ஒரு கண்டென்ட் வீடியோ. உணவு வழங்கியது உண்மைதான், ஆனா இது குடும்பத்தினர் நடித்த காட்சி. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, சோசியல் மீடியால வர்ற எந்த ஒரு செய்தியையும் நம்ப வேண்டாம், அதிகாரப்பூர்வ செய்தியை மட்டும் பார்த்து நம்புங்க. செகண்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, சாகில் ஆப் புதிய சர்வீஸ் பற்றி பார்க்கலாம். குவைத் அரசு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் இன்ஃபர்மேஷன் மூலமாக இயங்குகிற சாகில் ஆப்பில் புதிய சேவை சேர்க்கப்பட்டிருக்காங்க. முன்னாடி என்ன விதி இருந்துச்சுன்னா, 3000 கேடிக்கு மேலே பணம் எடுத்து செல்லக்கூடாது, ஏர்போர்ட்டில் கஸ்டம் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், இதுக்கு அதிக நேரம் எடுத்துக்கும். இப்போ என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, சாகில் ஆப் மூலமாக 3000 கேடிக்கு மேலே கேஷ் டிக்ளரேஷன் ஆன்லைன் பண்ணிக்கிறலாம். ஏர்போர்ட்டில் சிரமம் இருக்காது, ரொம்பவே டைம் சேவ் ஆகும். இது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடன் இணைக்கப்பட்ட சேவை தான். ஏன் இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னா, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனுக்காகவும் ஏர்போர்ட்டில் க்ரௌடை குறைக்கிறதுக்காகவும் டிரான்ஸ்பரன்சியை அதிகரிக்கிறதுக்காகவும் தான். தேர்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்வானியா கொலை வழக்கு பற்றி பார்க்கலாம். ஒரு பாகிஸ்தானி நபர் தன் தந்தையை கத்திரிக்கோல் மூலம் குத்தி கொலை செய்த சம்பவம் தான். இதுக்கான காரணம் என்னன்னா, தந்தை சிகரெட் பிடிக்க வேண்டாம் என்று தடை செஞ்சிருக்காரு. இந்த வழக்கோட முடிவு என்னன்னா, குற்றவாளிக்கு மரண தண்டனை வழங்கியிருக்காங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, குவைத்தில் யாரையும் கொன்றாலும் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் தான், குடும்ப உறுப்பினர் என்றாலும் விதிவிலக்கு கிடையாது. கல்ஃப் நாடுகளில் சட்டம் ரொம்பவே கடுமையாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான அப்டேட். 18 விசா பார்ட்னர்ஷிப் பேன் நீக்கம் பற்றி பார்க்கலாம். முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுன்னா, 18 ஆர்டிகல் விசா வச்சிருக்கிறவங்க தங்கள் ஸ்பான்சர் கம்பெனியில் வேலை பார்க்கலாம், பார்ட்னர்ஷிப் செய்யலாம். ஆனால் பின்னர் அரசு அதை பேன் பண்ணிட்டாங்க. ஷாப் பார்ட்னர்ஷிப் அனுமதி கிடையாது. ஏன் பேன் பண்ணாங்கன்னா, இல்லீகல் பிஸ்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் விசா மிஸ்யூஸை குறைக்கிறதுக்காகவும் தான். இப்போ அறிவிக்கப்பட்டிருக்க புதிய ரூல் படி 18 விசா ஹோல்டர்ஸ் கம்பெனியில் பார்ட்னர்ஷிப் செய்யலாம், ஷாப்பில் பார்ட்னர்ஷிப் செய்யலாம், டெய்லர் ஷாப், பார்பர் ஷாப், ஸ்மால் பிஸ்னஸ் இதெல்லாம் அலோடுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்கு இந்த சலுகை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, 20 விசா 29 விசா இவங்களுக்கு இன்னும் அனுமதி இல்லை. இப்போ ஏன் இந்த சலுகை கொடுக்குறாங்கன்னா, ஸ்மால் பிஸ்னஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் எக்கனாமிக் க்ரோத் பண்ணுறதுக்காகவும் ஒர்க்கர் எம்பவர்மெண்ட்டுக்காகவும் தான். இது 18 விசா வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தி. உங்களில் நிறைய பேர் கேட்கலாம், இல்லீகல் ஒர்க்கர்ஸுக்கு எப்போது சலுகை வரும் அப்படின்னு. இப்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கிடையாது, ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கு. ரமலான் முடிவிற்கு முன் அறிவிப்பு இருக்கலாம், அம்னெஸ்டி வாய்ப்பு இருக்கலாம், அதுவரை சட்டப்படி இருங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அப்பீல் பற்றி பார்க்கலாம். குவைத்தில் பள்ளிகள் அருகே டிராஃபிக் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இது குறித்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் குவைத் என்ன கூறியிருக்காங்கன்னா, பேரண்ட்ஸ் காரில் விட வேணான்னு சொல்லியிருக்காங்க, ஸ்கூல் பஸ்ஸை பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னா, டிராஃபிக்கை குறைக்கிறதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் வைரல் வீடியோ உண்மையா இல்லையா அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். சாகில் ஆப்பில் புதிய ஆன்லைன் டிக்ளரேஷன் பற்றி பார்த்துருக்கோம். ஃபர்வானியா மர்டர் கேஸ் பற்றி பார்த்துருக்கோம். 18 விசா பார்ட்னர்ஷிப் மறுபடியும் அனுமதி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்த்துருக்கோம். எஜுகேஷன் மினிஸ்ட்ரி டிராஃபிக் அப்பீல் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். குவைத்தில் சட்டங்களை மதிச்சு நடங்க. அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.